Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சரியா? கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிஎஸ்டி பேப்பரோட பாஸ் மார்க் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து இந்த அதாவது இன்டகிரேட்டட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதாவது தியரி பேப்பர் பிளஸ் லெபார்டரி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய பேப்பர் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு பேப்பர் பத்தி நம்ம போயிருந்தோம். சரியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் வந்து டிசிபிஓ பத்தி நம்ம என்ன போதும் ஏற்கனவே நம்ம வீடியோ போடணும். அதே ஃபார்மேட் தான் உங்களுக்கு என்ன போதா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த இன்டகிரேட் பேப்பர் நம்ம சொல்ற பாருங்க, அதாவது தியரி பிளஸ் லேபார்டரி ரெண்டுமே இருக்கக்கூடிய பேப்பரை ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமா என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கூட வச்சுக்க கூடாது அப்படின்னா இதுல வந்து அரியர் போட்டு பசங்களை வந்து கூடயே வச்சுட்டோம் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியா? லேப்ல பாஸா, லேப்ல ஃபெயிலா, இல்ல தியரியில பாஸா, தியரியில ஃபெயிலா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னல் பாஸா, இன்டர்னல் ஃபெயிலா, இன்டர்னல் லேப் இருக்கு, இன்டர்னல் தியரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கனால இந்த பேப்பர்ல ஈஸியா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்டகிரேட்டட் பேப்பர் தியரி பிளஸ் லேப் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் மட்டும் கிடையாது, நீங்க எந்த பேப்பர் வந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த பேப்பர் வந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்டாஃபே உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ தெளிவா போடுறேன். அதாவது 25 25 25 25 அப்படின்னு சொல்லி 4 25 இருக்கு. அது என்ன சார் 25 25 25 சொல்லி கேக்குறீங்களா? என்ன அப்படின்னா, இந்த அதாவது இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் லெபார்டரி ஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய கோர்சஸ்ல நல்ல ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்டர்னல் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, 100க்கு நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா, எக்ஸ்டர்னல் எக்ஸாம் நீங்க 100க்கு எழுதுறீங்கல்ல, அது எல்லாத்துலயுமே நீங்க 45 எடுத்தாதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் மார்க். அதை தெளிவா நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரியா? 45 கண்டிப்பா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நம்ம வரும்போது 50 அண்ட் எபோவ் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாஸ், அதாவது 50 மார்க் நம்ம வந்து என்னன்னு எடுக்கணும். அப்ப இப்ப நீங்க எழுதிருக்கீங்க பாத்தீங்கன்னா தியரி பேப்பர், இதுல வந்து நீங்க வந்து 45 எடுக்கணும் கண்டிப்பா. 100க்கு 45 அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? அது என்ன சார் 25 25 25 என்னமோ சொன்னீங்களே அப்படின்னா, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு தியரி பேப்பர் எழுதிருக்கீங்கல்ல 100க்கு, அதை என்ன பண்ணுவாங்கன்னா 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் சொல்லி ஒரு லெபார்டரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா, அதுவும் 100க்கு தான் எழுதிருப்பீங்க மேபி. சரியா? அதை என்ன பண்ணுவாங்க பார்த்தா 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தியரிக்குன்னு தனியா ஒரு இன்டர்னல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதை 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அதே மாதிரி லேப்ல என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஒரு இன்டர்னல் லேப் வந்து எழுதிருப்பீங்க, அதையும் 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்ப 4 25 வருது பாத்தீங்களா, இந்த 4மே சேர்த்து. சரியா? இந்த 4மே சேர்த்து நீங்க என்ன டோட்டலா 50 எடுத்தா பாஸ். இது ரொம்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் மார்க் என்ன பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாஃபும் 30 எடுக்கணும், 25 எடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை குழப்பிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை, அதாவது இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இதுதான். சரியா? அதுல என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா 35 பிளஸ் 15 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 35% பிளஸ் 15%. 35% தியரி, 15% லேபார்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றது. சரியா? இப்ப நீங்க எழுதிருக்கிற இந்த 100க்கு நீங்க எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 45 எடுக்கணும். சரியா? அந்த 45 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே லேபையும் 25 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்னல் எக்ஸாம் எழுதிருக்கீங்கல்ல, தியரி 1 லேப் 1 எழுதிருப்பீங்க, அதையும் 25 25க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மொத்தம் எவ்வளவு வரும் அப்படின்னா 100க்கு வரும். சரியா? 100க்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 அண்ட் எபோவ் எடுக்கணும் மொத்தமா சேர்த்து. இதை தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல உங்க காலேஜ்ல வேற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.